எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்கான எழுப்புதலின் வார்த்தை ரோமர் 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. இந்த நாள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய இருதயத்துல தேவனுடைய அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியினாலே நம்முடைய இருதயத்துல தேவனுடைய அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. நாம் தேவனை நேசிக்கவும் மற்றவர்கள் நேசிக்கவும் பரிசுத்த ஆவியானவர் அவருடைய அன்பினாலே ஒவ்வொருவரையும் நிரப்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் குறித்து அன்பின் ஆவியானவர் தேற்றரவாளன் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இப்போ நாம் தேவனை இன்னும் அதிகமாய் நேசிக்கும்படியான அன்பை பரிசுத்த ஆவியானவர் மூலம் நம்முடைய இருதயத்துல இந்த அன்பினாலே நம்மை நிரப்புகிறார். இருதயத்திலிருந்து தான் அவரை நாம் நேசிக்க முடியும். இருதயத்திலிருந்து தான் அவரை உண்மையாய் அன்பு கூற முடியும். உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லி ஒரு கற்பனை நமக்கு சொல்லுகிறது. இப்போ இருதயத்திலிருந்து நாம் நேசிக்க வேண்டும் தேவனை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் நம்ம அன்பு கூற வேண்டும். அவருடைய அன்பு நம்முடைய இருதயத்துல ஊற்றப்பட்டிருக்கிறபடினாலே அந்த நம்பிக்கை நம்மை ஒருபோது வெட்கப்படுத்தாது. என்ன நம்பிக்கை? கடைசி வரையும் நாம் அவரிடத்துல ஒப்பு கொடுத்தத அவர் முற்றும் முடிய நம்மை ரட்சிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்போ ஒரு நாள் நாம் தேவ மகிமையை அடைய போகிறோம். இங்க வேதம் அவருக்குள்ள இருக்கிறவர்கள், அவரை சார்ந்திருக்கிறவர்கள், அவரையே நம்பியிருக்கிறவர்கள் ஒரு நாள் தேவ மகிமை அடைவோம் என்கிற நிச்சயம் இருக்கிறது. அந்த நம்பிக்கை ஒரு நாளும் வெட்கப்படுத்தாது. ஒரு நாள் நாம் தேவ மகிமை அடைய போகிறோம். ஆண்டுடைய ராஜ்யத்துக்குள்ள நாம் போக போகிறோம். அவரோடு கூட நித்திய காலமாக தேவனோடு கூட இருக்க போகிறோம், சஞ்சரிக்க போகிறோம். அந்த நம்பிக்கையை ஒருபோதும் தேவன் வெட்கப்பட விடவே மாட்டார். ஒரு நாள் நாம் தேவனுடைய மகிமையை அடைய போகிறோம். தேவனுடைய சாயலாக நாம் மாறப்போகிறோம். நாம் சத்துருக்களாய் இருக்கையில் தேவன் மரித்ததினாலே, அவர் நம்மை நேசித்தபடினாலே அவருடைய அன்பை நமக்கு இப்படியாக வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்போ நாம் ஒரு காலத்திலே சத்துருவாக இருந்தோம். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலம் அவருடைய அன்பு நம்முடைய இருதயத்துல ஊற்றப்பட்டிருக்கிறபடினாலே நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நாம் தேவ சாயலாக மாறப்போகிறோம், தேவனுடைய சமூகத்துக்கு போக போகிறோம் என்ற ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை ஒரு நாளும் நம்மை வெட்கப்படுத்தாது. அதனால இன்னும் நீங்க அதிகமாக ஆண்டவரிடத்துல அன்பு கூறுங்கள். பரிசுத்த ஆவியானவரை வாஞ்சியுங்கள். பரிசுத்த ஆவியானவரே என்னை நடத்துங்கப்பா, உங்களுடைய அன்பினாலே என்னை நிரப்புங்க என்று சொல்லி நீங்க ஆவியானவரை நீங்க கூப்பிடும் போது அவர் உங்களை தேவனுடைய அன்பினால இன்னும் அதிகமாய் நிறைத்து உங்களை நடத்துவார். இன்னும் நீங்க அன்புள்ளவர்களாக மாறிவிடுவீர்கள். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய குணமே அன்புதான். அப்போ அவர் இன்னமும் நம்ம நேசித்து கொண்டிருக்கிறார். அந்த அன்பை நாம் மறுபடியுமாக தேவனுக்கு நாம் செலுத்தும் போது அவர் நம்மேல் அவர் பிரியமுள்ளவராக இருப்பார். அதனால இந்த நாளில நாம் அவர் மேல வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையை அவர் காப்பாற்றுவார், நடத்துவார். செபிப்போம். பரிசுத்த நல்ல பிதாவே, நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு ஒவ்வொரு காட்சி செபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய அன்பினாலே ஆண்டவரே எங்க இருதயத்துல தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. இந்த நாளில தேவனை அதிகமாக நேசிக்கவும் மற்றவர்களை நேசிக்கவும் கிருபையை தருகிறதுக்காக ஸ்தோத்திரம். நாளில நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும்பா நம்முடைய அன்பினாலே நிரப்பி நடத்தும்படியாக செபிக்கிறேன். தொடர்ந்து ஆண்டவரே உங்க மேல வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை, நாங்கள் தேவ சாயலாக மாறப்போகிறோம் என்ற நம்பிக்கை ஒரு நாளும் உங்களை வெட்கப்படுத்தாது. இந்த நாளில் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாள் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு உங்க இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது. God bless you.